கூடாரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு என்பதை சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் ஜனங்களே, வியாதியின் பிடியிலும் கடன் பிரச்சனையிலும் இத்தனை வருடங்களாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்த என் வீட்டை அபகரிக்க நினைக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய சாபங்களும் ரட்சிக்க மனுஷகுமாரன் அவதரித்து வந்திருக்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஆண்டவரிடத்துல போனா நம்மளுக்கு என்ன உண்டு என்பதை. நிச்சயமாக உனக்கு ரட்சிப்பு உண்டு, தேவ சமாதானம் உண்டு. உன்னுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பி அவரால் மட்டும்தான் கூடியும். ஏன்னா உன்னை சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை வெறுக்கலாம், உன்னை குடும்பங்கள் உன்னை வெறுத்து தள்ளலாம், உன்னை குடும்பங்கள் உன்னை ஒன்றுமில்லாமல் செய்யலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி. யாரெல்லாம் உன்னை புறம்பாய் தள்ளும்படி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னிடத்துல வாங்கம்மா, நான் உன்னை புறம்பா தள்ள மாட்டேன். ஆனா சொந்தங்கள் உன்னை புறம்பா தள்ளலாம், பிள்ளைகள் உன்னை புறம்பா தள்ளலாம், கணவன் மணி உன்னை புறம்பாய் தள்ளலாம். ஆனா தேவன் உன்னை புறம்பு தள்ளுவதே இல்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படிப்பட்டதான வல்லமையுள்ள வார்த்தை தேவன்கிட்ட தாங்க இருக்குது. நான் நிச்சயமாகவே சொல்றேன், நானும் அப்படிப்பட்ட ஒரு பிடியில, பாவத்தின் பிடியில, சாபத்தின் பிடியில வாழ்ந்து கொண்டிருந்தேன். விட முடியாத பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட விடுதலை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. நீங்க கூட பலவிதமான பாவத்தில் வாழ்ந்து விட முடியாத பிரச்சனையில இருக்கலாம், விட முடியாத பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கலாம். என்னால இந்த பாவங்கள் விட முடியல, மனுஷனுக்கு மனுஷன் விரோதங்கள் பேசி கொண்டிருக்கிறோமே, இப்படிப்பட்ட பாவங்கள், கலகக்கார பாவங்கள், கலகம் செய்யறது பாவம், மற்ற குடும்பத்துக்கு பில்லி சூன்யங்கள் செய்யறது பாவம், வியாதிகள் வர்றது பாவம், கடன் பிரச்சனை ஏற்படுறது பாவம், இதெல்லாம் பாவம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் உங்களுக்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, உங்கள் ரட்சிப்பு உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் இல்லையா? கூடாரங்கள் இல்லை, பணம் இருந்தும் நல்ல வசதி வாய்ப்பு இருந்தும் சமாதானம் இல்லையா? அல்லது என்னுடைய பாவங்கள் விட முடியல, நான் யாரிடத்துல சொன்னா இந்த பாவங்கள் விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்கள் இருதயங்கள், உங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நிச்சயமாகவே உன் பாவத்துக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. அங்க எங்க போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காதுங்க, எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காது. நீங்க காசு கொடுத்து சமாதானம் வாங்க முடியாதுங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அப்படிப்பட்ட வல்லமுள்ள வேதம் இன்றைக்கு நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். இந்த தெருவில் இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு செவிகளிலும் உங்களுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்கவே கர்த்தர் வந்திருக்கிறானுங்க. கூடாரங்களிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், கூடாரங்களில் வியாதிகளில இந்த வியாதி என்னிலிருந்து எப்போ மாறும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவத்துறைக்கு போனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆனா வியாதிக்கு மருத்துவர் இயேசு மட்டும்தாங்க. இந்த வியாதிக்கு மருத்துவர் இயேசு மட்டும்தான். எங்க போனாலும் சரி, எந்த டாக்டர் கிட்ட போனாலும் உனக்கு கொஞ்ச நாளதாமா, உனக்கு கொஞ்ச நாளதான் நீ உயிரோடு இருப்பீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஜீவனை கர்த்தர் அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது உனக்கு ரெட்டிப்பான கர்த்தர் நன்மையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. இன்றைக்கு மனம் திரும்புங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட, இன்றைக்கு ரட்சிப்பு நாள். மரத்துல தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தாருங்க, ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாருங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அனுகிரகத்தின் நாள், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற நாளுங்க. இதோ நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் புறப்பட்டு போவோம். ஆனா தேவன் நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு நாளில நீங்க எல்லாம் பதில் சொல்லி ஆகணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னாருங்க.
இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.